எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓம் சாந்தி. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நம்ம பிரிட்ஜ் மோகன். அவருடைய விசேஷம் என்ன? ரொம்ப ரமணீகரமானவர். ஞானத்தை கூட அவ்வளோ ஒரு ரமணீகரமாக சொல்லுவார். அப்படியே நம்ம மனசில் பதிகிற மாதிரி ஆழமான கருத்துக்களாக இருக்கும். அவர் எப்படி ஞானத்துக்கு வந்தார் தெரியுமா? அவங்க அப்பா கூட வந்திருக்கிறார் சின்ன வயசில். அவருக்கு இப்போ 90 இயர்ஸ். காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பா கூட வந்திருக்கார். எப்படி வந்திருக்காரு தெரியுமா? யோகா மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். இங்கே கூட சில இடத்துல யோகா மேட்டோடு வந்தாங்க. இங்கே ஒரு இடத்துக்கு லாஸ்ட்டு லூயிசம் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு அப்புறம் ஏதோ கூப்பிட்டாங்கன்னு போனால் எல்லாம் ஃபஸ்ட் நாள் எல்லாம் ட்ராக் சூட்டெல்லாம் போட்டு யோகா மேட்டோட. ஏன்னா அங்கே கேட்டிருந்தோம், இந்த மாதிரி நீங்கள் யோகாலாம் சொல்லி கொடுப்பீங்க. எல்லாம் சொல்லி கொடுப்போம் வாங்கன்னு. அந்த மாதிரி தான் அவர் போனார். ஸோ அவர் தான் பியூரிட்டி பேப்பருக்கு மெயின் சீஃப் அவர் தான் இல்லையா, இங்கிலீஷ் இதுக்கு. ஸோ நிறையா இது. அதனால் ஒரு கிரேட் சோல் அவர். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். டெல்லியிலேயே இருந்தார் இல்லையா, மெயினாக சேவ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ மெயின் 4 பிரதர்ஸ் இல்லையா. ஒன்று ஜெகதீஷ் பாய், 2வது ரமேஷ் பாய், 3வது நிர்வயர் பாய், 4வது பிரிட்ஜ் மோகன். இப்போ 4 தலையும் இல்லையா. அவர் தான் முதல்ல வந்தது, ஜெகதீஷ் பாய். 1955 வந்தவர் அவர். அப்புறம் ரமேஷ் பாயை கேள்விப்பட்டிருப்பீங்க. பாபா மம்மா எல்லாம் பாம்பேயில் அவங்க வீட்டில் தான் தங்குவாங்க போவாங்க. அவர் கல்யாணம் பண்ணி வச்சது பாபா தான் தெரியுமா. உஷாபென் ரமேஷ் பாய் கந்தர்வ கல்யாணம். ரொம்ப அவங்க வீட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா அது ஆழமாக பார்த்தீங்கன்னா 4 பேர் பாபா சொல்கிறாருல, நான் எல்லாருக்குமே அப்பான்னுவார். ஜெகதீஷ் பாய் ஒரு வகையான இந்த முல்லா குரூப்பை சேர்ந்தவர், ஒரு முஸ்லீம் கலந்த ஒரு அந்த இதை சேர்ந்தவர். ரமேஷ் பாய் குஜராத்தி, ஒரு இந்து மாதிரி வருது. இவர் பஞ்சாபி. யார்? இல்லை நிர்வயர் பாய். ஆக்சுவலி இவர் பஞ்சாபியா இல்லை வேறு என்னான்னு தெரியல. ஸோ எல்லாமே இதாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ ரொம்ப கிரேட் சோல். அது பெரிய இழப்பு தான் நம்ம இதில். பட் ட்ராமாவில் காலங்கள் மாறுது இல்லையா, அடுத்த இது வருது. ஸோ அவருக்காக ஸ்பெஷல் மெடிடேஷன் பண்ணலாம். நாளைக்கு கூட அவரை பற்றி கிளாஸ் போடலாம் நம்ம முரளி கிளாஸ்க்கு அப்புறம். ஓம் சாந்தி. இன்றைய முரளி 9/10/2025 பாப்தாதா மதுவனம். சாரம்சம் பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது முட்களிலிருந்து மலர்களாக ஆகுகின்றீர்கள். நீங்கள் எப்பொழுதும் ஏனையோருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் எவரையும் சந்தோஷமற்றவர் ஆக்கக்கூடாது. கேள்வி: முதத்தரமான முயற்சி செய்கின்ற குழந்தைகள் தங்கள் இதயங்களிலிருந்து எவ்வாறான வார்த்தைகளை பேசுவார்கள்?
இதயத்திலிருந்து எவ்வாறான வார்த்தையை பேசுவாங்க? அது யார்கிட்ட பேசுவாங்க? பதில், பாபா கவலைப்படாதீர்கள், நான் நிச்சயமாக திறமை செய்து எய்தி அனைவருக்கும் காட்டுவேன். அவர்களது பதிவேடுகளும் மிக சிறந்தவையாக இருக்கும். நான் இன்னமும் முயற்சியாளரே போன்ற வார்த்தைகளை அவர்கள் ஒருபொழுதும் பேச மாட்டார்கள். மாயை சிறிதளவேனும் உங்களை அசைக்க முடியாதவாறு நீங்கள் முயற்சி செய்து அத்தகைய மகாவீர் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தையாக நீங்கள் ஆன்மீக தந்தையுடன் கற்கின்றீர்கள். நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருத வேண்டும். அசரீரியான ஆத்மாக்களாகிய குழந்தைகளாகிய நாங்கள் அசரீரியான தந்தையுடன் கற்கின்றோம். உலகில் பௌதிக ஆசிரியர்கள் மாத்திரம் உங்களுக்கு கற்பிப்பவர்கள். இங்கு அசரீரியான ஆசிரியராகிய அசரீரியான தந்தையை எங்களுக்கு கற்பிக்கின்றார். இவருக்கு எந்த பெருமதியும் இல்லை. யாருக்கு? எல்லையற்ற தந்தையாகிய சிவபாபா வந்து இவருக்கு பெருமதி கொடுக்கின்றார். அதி பெருமதி வாய்ந்த சிவபாபா வந்து சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் அத்தகைய மேன்மையான பணியை மேற்கொள்கின்றார். தந்தை அதிமேன்மையானவர் என நினைவு கூறப்படுகிறார். ஆகவே குழந்தையாகி நீங்களும் மேன்மையானவர்கள் ஆக வேண்டும். தந்தையை அனைவரிலும் அதி உயர்ந்தவராவார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உண்மையிலேயே சொர்க்கராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. இது சத்தியுகத்தினதும் கலியுகத்தினதும் சங்கமிகமாகும். சத்தியுகத்திலே நீங்கள் அதிமேன்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். மக்கள் புருஷோத்தம்னா என்ன? அதிமேன்மையாவர் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அதிலே வந்துடுதில்ல. புருஷனா ஆத்மா இல்லையா, உத்தமமாகக்கூடியது. அதிமேன்மையானவர்கள் பின்னர் என்னாகிறாங்க? அதி தாழ்வானவர்கள் ஆகின்றார்கள். தூய்மைக்கும் தூய்மையற்றதற்கும் இடையில் அதிக வித்தியாசம் உள்ளது. தேவர்களை வழிபடுபவர்கள் எப்படி வழிபடுறாங்க? நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள் என கூறுகின்றார்கள். நீங்களே உலக அதிபதிகள் ஆவீர்கள். பின்னர் அவர்கள் தாங்களே கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? நாங்களே நச்சாற்றில் தத்தளிப்பவர்கள். இதனை அவர்கள் கூற வேண்டும் என்பதற்காகவே கூறுகின்றார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் உண்மையில் அதை நம்புவதில்லை. நாடகம் தனித்துவமானதும் அற்புதமானதும் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் அத்தகைய விடயங்களை செவிமடுக்கின்றீர்கள். சில நேரத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? சில பேர் அப்படி இப்படி இருந்தால் நீ பெரிய நடிகன்ப்பா, நான் ட்ராமா, சில நேரத்தில் ட்ராமா குயின்னு வாங்கல, ஒன்றும் இல்லை. அதுக்கு அப்படி பாபா இந்த நாடகத்தை பார்த்தாலே ஒவ்வொரு மாதிரி சொல்கிறதும் பேசுகிறதும் பார்க்கும்போது அவருக்கு அப்படி தோணுது, அற்புதமானது. தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். தந்தை மீது முழுமையான அன்பை கொண்டிருப்பவர்கள் அந்த மகத்தான ஈர்ப்பை உணர்கின்றனர். ஆத்மாக்கள் எவ்வாறு தந்தையை தந்திக்க முடியும்? ஏன்னா அவர் அசரீரியானவர். பௌதிக உலகத்திலேயே சந்திப்பு இடம்பெறுகிறது. அசரீரிய உலகிலே ஈர்ப்பை அனுபவம் செய்வது என்ற கேள்விக்கே இடமில்லை. ஏன் இதை சொல்ல வர்றார் பாபா? இப்போ பரந்தாமத்தில் ஆத்மா இருக்குது, ஓகேவா? பாபா பக்கத்திலே இருந்தாலும் அது ஒரு ஜட மாதிரி தானே. அது நிலத்தில் போட்டால் தான் என்ன ஆகுது? அப்போ அங்கே உணர்வுகள் எதாவது இருக்குமா? மோட்சம் வேணும் கொடுத்துட்டேன்,
இப்போ நான் மோட்சத்தில் இருக்கேன், அவன்லாம் கீழே கஷ்டப்படுறான் நம்புறேன். அப்போ தான் பாருங்கள், இப்போ ஒரு மனுஷனுக்கே போதை இப்போ ஏறும்னு இன்னொருத்தனை கம்பேர் பண்ணும்போது தான் ஏறும். சும்மா ஏறுமா என்ன? அவன் அப்படி இருக்கா, நான் இப்படி இருக்கேன் இல்லையா? எவ்வளோ மார்க் வாங்கினேன்? 90 மார்க் வாங்கியிருந்தாலும் எனக்கு கூட நீ 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன்னா பாபா சொல்லார், அங்கிருந்து அனுபவமே இல்லையே. அங்கு ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையானவர்கள், அனைத்து துருவும் அகற்றப்பட்டுள்ளது. அங்கு ஈர்ப்பு என்னும் கேள்விக்கு இடமில்லை. இதெல்லாம் ஆழமான விஷயம் இல்லையா? அன்பிற்கான கேள்வி இங்கேயே உள்ளது. அத்தகைய பாபாவை நீங்கள் முழுமையாக மிக உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். பாபா, நீங்கள் அத்தகைய மகத்தான அற்புதங்களை புரிகின்றீர்கள். நீங்கள் எங்களின் வாழ்வுகளை மிக அற்புதமானவை ஆக்குகின்றீர்கள். அதிகளவான அன்பு தேவைப்படுகிறது. அத்தகைய அன்பு ஏன் இருப்பதில்லை? ஏனெனில் ஆத்மா துருவினால் மூடப்பட்டுள்ளார். நீங்கள் நினைவு யாத்திரையை கொண்டிராத விட்டால் உங்களது துரு அகற்ற முடியாததுடன் உங்களால் அவ்வாறாக அன்பானவர்களாக முடியாது. மலர்களாக நீங்கள் இங்கே மலர வேண்டும். அங்கே நீங்கள் பிறவியாக மலர்களாக ஆகுவதற்கு முன்னர் இங்கு மலர்களாக வேண்டும். எங்கே? சத்தியுகத்தில். நீங்கள் முட்கள் இருந்த மலர்களாக மாறுகின்றீர்கள் என்று அதிக அளவு சந்தோஷத்தில் இருக்க வேண்டும். மலர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணும்? மலர்கள் எப்பொழுதும் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்றது. அனைவரும் மலர்களை தங்கள் கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள். அவற்றில் நறுமணத்தை நுகர்கின்றார்கள். அவர்கள் மலரிலிருந்து வாசனை திரவியங்களை உருவாக்குகின்றார்கள். அவர்கள் பன்னீரையும் தயாரிக்கின்றனர். தந்தையே உங்களை மலர்கள் ஆக்குபவர். குழந்தையாக நீங்கள் ஏன் சந்தோஷமற்றவர்கள் என பாபா அதிசயிக்கின்றார். பாபா என்ன பண்ணுறாரு? அதிசயிக்கிறார். அவர் உங்களை சத்தியுகத்து மலர்கள் ஆக்குகின்றார். மலர்கள் பழையதாகியது முழுமையாக வாடிவிடுகின்றன. நீங்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள் என்பது உங்கள் புத்திக்கு தெரியும். தமோ பிரதான் மனிதர்களும் சத்தோ பிரதான் தேவர்களும் இடையில் அதிகளவு வித்தியாசம் தெரியும். வேறு எவராலும் அன்றி தந்தையால் மாத்திரமே இவற்றை விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் தேவர்கள் ஆகுவதற்கே என்ன பண்ணுறீங்க? கற்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கல்வி பற்றிய போதை உள்ளது. நீங்கள் இப்பொழுது பாபாவுடன் கற்கின்றீர்கள் எனவும் பின்னர் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள் எனவும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களின் கல்வி எதற்கானது? எதிர்காலத்துக்கானது. எப்பொழுதாவது எதிர்காலத்திற்கான எந்த கல்வியை பற்றியேனும் கேள்விப்பட்டுள்ளீர்களா? அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? உலக ரீதியான படிப்பும் எதிர்காலத்துக்கு உரியது தான். அது அந்த ஜென்மத்துக்கு இல்லையா? இது செத்த பிறகும் இது வருதுன்றது பார்க்கப்போனால் 21 ஜென்மம்னா இப்போதும் சேர்ந்து தானே. நீங்கள் புதிய உலகத்திற்காகவும் புதிய பிறவிக்காகவுமே கற்கின்றீர்கள் என்று நீங்களே கூறுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு என்ன விளங்கப்படுத்துகிறார்? செயலினதும் நடுநிலை செயலினதும் பாவச் செயலினதும் தத்துவத்தை விளங்கப்படுத்துகிறார். இதெல்லாம் எங்கே குறிப்பிட்டிருக்குது? இதுவும் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கீதை கற்பவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. சத்தியுகத்தில் செயல்கள் நடுநிலை செயல்கானவை என்றும், ராவணராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுது செயல்கள் பாவகரமானவை ஆகின்றன என்றும் நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து அறிந்து கொள்கின்றீர்கள். ஏன் அப்படி ஆகுது? பாபா சொல்லார், ஆத்ம உணர்விலிருந்து செய்யாததெல்லாம் என்ன கணக்கில் போகுது? 63 பிரிவுகளாக நீங்கள் அத்தகைய பாவகரமான செயல்களை செய்து வருகின்றீர்கள். உங்களின் தலையில் என்ன இருக்கு? பாரிய பாவச்சுமை உள்ளது. ஒவ்வொருவரும் ஒரு பாவாத்மா ஆகியுள்ளனர். கடந்த கால பாவங்கள் எவ்வாறு அகற்றப்பட முடியும்? நீங்கள் முதலில் சத்தோப்பிரதானமாக இருந்து பின்னர் 84 பிரிவுகளை எடுத்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை உங்களை நாடகத்தை இனம் காண செய்துள்ளார். ஆரம்பத்தில் முதல் ராஜ்யத்தில் வருபவர்கள்
84 பிறவிகளை எடுப்பார்கள். பின்னர் தந்தை வந்து உங்கள் ராஜ்யபாகத்தை உங்களுக்கு கொடுப்பார். இழந்த பிறகு நீங்கள் இப்பொழுது உங்கள் ராஜ்யத்தை கோருகின்றீர்கள். எவ்வாறு நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். முதல்ல தெரியுமா? சத்தியுகத்திலும் தெரியாது, கலியுகத்திலும் தெரியாது. நீங்கள் இப்பொழுது மீண்டும் தூய்மையாக வேண்டும். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மாக்கள் தூய்மையாகி அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? தூய்மையான பிறகு பின்னர் நேராக வீட்டுக்கு போயிடுவீங்களா? பின்னர் அவர்களின் பழைய சரீரங்கள் அழிக்கப்படுகின்றன. குழந்தையாக நீங்கள் முடிவற்ற சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். தந்தை தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருப்பதுடன் அதிமேலான அவரே மூவராகவும் இருக்கிறார் என்ற புகழை நீங்கள் முன்னர் என்றுமே கேள்விப்பட்டதில்லை. மூவரும் ஒருவரே. உண்மையான தந்தை, உண்மையான ஆசிரியர், உண்மையான குரு. ஆத்மாக்களின் அனைவரதும் தந்தையும் ஞானக்கடலும் ஆகிய பாபாவை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள். அவர் ஒரு வழிமுறையை உருவாக்குகின்றார். பல நல்ல கருத்துக்கள் தொடர்ந்தும் சஞ்சிகைகளில் வெளிவருகின்றன. வர்ண சஞ்சிகை வெளிவருகின்ற சாத்தியமும் உள்ளது. அவற்றில் எழுத்துக்கள் மிகச்சிறியதானவாக இருக்கின்றன. அனைத்து படங்களும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளன. எவராலும் எங்கும் அவற்றை உருவாக்க முடியும். ஒவ்வொரு படத்திலும் உள்ள ஒவ்வொருவரின் தொழிலும் உங்களுக்கு தெரியும். எந்த படம் அது? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? இல்லையா? திருமூர்த்தி படம் இல்லையா? அதில் தானே தொழிலை காமிக்குது. இவர் பிரம்மா படைத்தலுக்கு, விஷ்ணு காத்தலுக்கு, அழித்தல். அதுதான் சொல்கிறார். ஒவ்வொரு படத்திலும் உள்ள ஒவ்வொருவரின் தொழிலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சிவபாபான் தொழிலும் தெரியும் இல்லையா? குழந்தைகளுக்கு அவர்களது தந்தையின் தொழில் பற்றி நிச்சயமாக அவர்களது தந்தையினால் கூறப்படும். முன்னர் உங்களுக்கு எதுவும் தெரியாது. சிறிய குழந்தைகள் கற்பது பற்றி என்ன தெரியும்? அவர்கள் 5வது வயதிலேயே கற்க ஆரம்பிக்கின்றார்கள். பின்னர் உயிர் பயிற்சியில் சித்தி எய்துவதற்கு அவர்களுக்கு பல வருடங்கள் எடுக்கின்றன. நீங்கள் மிகவும் சாதாரணமானவர்கள் இருந்தும் நீங்கள் என்னவாக ஆகுகின்றீர்கள் என பாருங்கள். என்ன ஆகுறீங்க? உலக அதிபதிகள். நீங்கள் உலக அதிபதி ஆகணும்னு என்ன பண்ணணும்? அதிக அளவு அலங்கரிக்கப்படுவீர்கள். அதிபர் சும்மா போய் உட்கார முடியும்? எப்படி போய் உட்காருவீங்க? அலங்கரிக்கப்பட்டு. வாயில் தங்க கரண்டி என்பதே அந்த இடத்தின் புகழாகும். இல்லைன்னா கோல்டன் ஸ்பூன் இன் த மவுத் அப்படின்றாங்க. இப்பொழுது கூட சில குழந்தைகள், சிறந்த குழந்தைகள், தங்கள் சரீரங்களை நீக்கும் பொழுது என்ன ஆகுவாங்க? மிகச்சிறந்த வீடுகளில் பிறப்பெடுக்கின்றார்கள். அதனால் அவர்கள் தங்கள் வாயில் தங்க கரண்டியை பெறுகின்றனர். அவர்கள் நிச்சயமாக முன்னதாக எவரிடமாவது செல்வார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் மாத்திரமே முதலாவது விகாரமற்ற பிறவி எடுக்கின்றார். இங்கு சரீரத்தை நீக்கிவிட்டு செல்கின்ற ஏனி அனைவரும் விகாரமானவர்களுக்கே பிறப்பார்கள். யாரு? பேகேஸ். எவ்வாறாம் அவர்கள் கருப்பையில் அதிகளவான தண்டனையை அனுபவம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் மிகச்சிறந்த வீடுகளிலேயே பிறப்பார்கள். அவர்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டிருப்பதுடன் சிறியதளவு மாத்திரமே எஞ்சி உள்ளது. இல்லையா? பாபா சொல்றார், சின்ன கணக்கு வழக்கு இருக்குது. அது இல்லாமல் அட்வான்ஸ் பார்ட்டி வேற வேணும். அவர்கள் அந்த அளவு வேதனையை அனுபவம் செய்ய மாட்டார்கள். நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது எவ்வாறு சிறந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர்களும் உங்களை நாடி வருவார்கள் என்பதை பார்ப்பீர்கள். தந்தை உங்களை அதிக அளவில் புகழ்கின்றார். இப்போ கூட என்ன பண்ணிருந்தாங்க தெரியுமா? ஐ திங்க் ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாந்திவனில் இந்தியாவில் இருக்கிற எல்லா ராஜ குடும்பத்தை கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், பெரிய இதை வச்சுருந்தாங்க. ஒரு லௌகிக்க தந்தை எவ்வாறு தனது குழந்தைகளை மகிழ்விப்பாரோ அதே போன்று நான் உங்களை என்னை விடவும் அதிமேன்மையானவர் ஆக்குகின்றேன். ஒரு லௌகிக்க தந்தை 60 வயதை அடைந்ததும் இளைப்பாறும் நிலைக்கு செல்வதுடன் பக்தி செய்வதிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார். அந்த காலத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்க?
சாவி கொத்த கையில் கொடுத்துட்டு நாங்கள்லாம் காசி ராமேஸ்வரம் போகிறோம், நீங்கள் பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? பாலை வாங்கிட்டு வாங்க, காய்கறியை வாங்கிட்டு வாங்க, ஸ்கூலில் போய் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க. இப்போ நிலைமை இப்படி. அவர்களுக்கு எவரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. இந்த ஞானத்தின் மூலம் நானே அனைவருக்கும் சர்க்கதியை அளிக்கின்றேன். உங்களால் அனைவரும் நன்மை அடைகின்றனர். ஏனெனில் புதிய உலகம் நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் சந்தோஷம் மிக்கவர்கள் ஆகுகின்றீர்கள். குழந்தையாக நீங்கள் சைவ உணவு மாநாட்டிற்கு ஒரு அழைப்புதலை பெற்றுள்ளீர்கள். யாரை கூப்பிட்டுருக்காங்க? பாபா தொடர்ந்தும் தைரியத்தை கொண்டிருக்குமாறு உங்களுக்கு கூறுகிறார். உங்களது ஒளி டெல்லி போன்ற நகரங்களில் எங்கும் பரவ வேண்டும். மூட நம்பிக்கையினால் உலகில் பெருமளவு பக்தி இருக்கின்றது. சத்தியத்திர தெய்வங்களில் பக்தி என்ற கேள்விக்கே இடமில்லை. அந்த திணைக்களம் முற்றிலும் வேறுபட்டது. இந்த ஞானத்தின் வெகுமதி அரை கல்பத்திற்கு நீடிக்கின்றது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிரிவுகளுக்கான ஒரு ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் 21 சந்ததிக்கு சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். வயது முதிர்ந்த நிலையிலும் அங்கே துன்பம் என்ற குறிப்பே இருப்பதில்லை. நீங்கள் உங்களது முழு ஆயுட்காலமும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். எப்படி? கொஞ்சம் கூட என்ன சொல்ல முடியாது. நீங்கள் முயற்சி செய்து உங்கள் ஆஸ்தியை கோரிக்கொள்ளும் அளவிற்கேற்ப நீங்கள் கோருகின்ற அந்தஸ்தும் உயர்வானதாக இருக்கும். ஆகவே நீங்கள் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். எவ்வாறு வரிசைக்கிரமாக மாலை உருவாக்கப்பட்டுள்ளது என உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யும் முயற்சிக்கேற்பவே அது உருவாக்கப்படுகிறது. நீங்கள்லாம் யாரு? நீங்கள்லாம் நீங்கள் அற்புதமான மாணவர்கள். சொல்கிறார், நீங்களாம் யாரு? அற்புதமான மாணவர்கள். மாணவர்கள் பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்குறாங்க. 50, 30, 20, 1, 80. இங்கே தான் பார்க்க முடியும் இல்லையா? உலகத்தில எல்லாம் நீ ஒன்றுத்துக்கு லாக்கிலானவங்க எல்லாம் இங்கே உட்காந்துருக்க. அப்படிதானே? எங்கேயாவது உங்களுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்குறாங்களா? கண்ணே மணியே கொஞ்சு அப்பா அம்மா அப்படி இருந்திருக்காங்களா? இல்லையா? பாபா சொல்லாரு, பாடசாலை குழந்தைகள் ஒரு இலக்கை நோக்கி ஓட வைக்கப்படுகின்றனர். பாபா கூறுகிறார், நீங்களும் உங்கள் இலக்கை நோக்கி ஓடி சென்று இங்கு திரும்பி வேண்டும். நினைவு யாத்திரையில் விரைந்து சென்று முதலாம் இலக்கத்தை கோரிக்கொள்ளுங்கள். நினைவு யாத்திரையே பிரதான விடயமாகும். சில குழந்தைகள் கூறுகின்றார்கள், என்ன கூறுகிறார்கள்? பாபா, நான் மறந்து விடுகின்றேன். உடனே பாபா என்ன சொல்லுவார்? ஓ, உங்களை உலக அதிபதி ஆக்குகின்ற தந்தை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். புயல்கள் வந்தாலும் தந்தை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கின்றார். அத்துடன் அவர் கூறுகிறார், என்ன கூறுகிறார்? இது ஒரு யுத்த களம். ஏன் திரும்பி வர? சண்டை தான் போடணும். உண்மையில் தந்தை யுதிஷ்டர். பாபா யாரு? யுதிஷ்டர். யுதிஷ்டர்னா என்ன? போரிடுவது பற்றி உங்களுக்கு கற்பிப்பவர் எனவும் அழைக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர் உங்களுக்கு போரிடுவது பற்றி கற்பிக்கின்றார். தந்தை யுதிஷ்டர் உங்களுக்கு மாயுடன் எவ்வாறு போரிடுவது என கற்பிக்கின்றார். இந்த நேரத்தில் இது ஒரு எங்க இருக்கீங்க? இந்த நேரத்தில் சங்கமிகத்தில் இருக்கீங்க இல்லை, பாபா கிட்ட இருக்கிறீங்கன்னு இல்லை, அதீந்திரிய சுக்கத்தை அனுபவிக்கிறீங்கன்னு இல்லை. பாபா சொல்லார், யுத்த களத்தில் இருக்கின்றீர்கள். தந்தை கூறுகிறார், காமமே கொடிய எதிரி. அதனை வெற்றி கொள்வதன் மூலம் நீங்கள் உலகை வெற்றி கொள்கின்றீர்கள். உங்கள் உதடுகள் மூலம் நீங்கள் எதையும் என்ன பண்ண வேண்டியதில்லை, உச்சரிக்க தேவையில்லை. நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். அவர்கள் பக்தி மார்க்கத்தில் அதிகளும் முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் உள்ளூரை என்ன பண்ணுவாங்க? ராமா ராமா என உச்சரிக்கின்றனர். அது தீவிர பக்தி என்று அழைக்கப்படுகிறது.
பாபா உங்களை தனது மாலையில் ஒருவராக்குகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பின்னர் வழிபடப் போகின்ற ருத்ரமாலின் மணிகளாக போகின்றீர்கள் இல்லையா? உலகத்தில் எல்லாம் ருத்ர மாலை உருட்டுறாங்க. பாபா சொல்றார், அந்த மாலை நீங்கள் ஒருத்தராக ஆக போறீங்க. ருத்ர மாலையும் ருண்ட மாலையும் உருவாக்கப்படுகின்றன. விஷ்ணு மாலை ருண்ட மாலை எனவும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆகுகின்றீர்கள். எப்படி நீங்கள் அவ்வாறு ஆகுகின்றீர்கள்? எப்படி ஆக முடியும்? நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும் பொழுதாகும். நீங்கள் தந்தை நினைவு செய்வதுடன் 84 பிரிவு சக்கரத்தையும் அறிந்திருக்க வேண்டும். தந்தை நினைவு செய்து கொண்டிருப்பதன் மூலம் மாத்திரமே நீங்கள் உங்கள் பாவங்களை அழிக்கப்படும். நீங்கள் எவ்வாறு கலங்கரை விளக்கங்கள் ஆகுகின்றீர்கள்? எப்படி ஆகுறீங்க நீங்கள் கலங்கரை விளக்கங்கள்? நீங்கள் ஒரு கண்ணில் முக்தி தாமத்தையும் மற்ற கண்ணில் ஜீவன் முக்தி தாமத்தையும் கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் இலக்கு இல்லையா? கலங்கரை விளக்கு என்ன பண்ணுது? கரையை காமிக்குது. இப்போ ஆத்மாக்களுக்கு முக்தி வேணும், ஜீவன் முக்தி வேணும். இந்த சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் என்ன ஆகிறீங்க? பூலோக ஆட்சியாளர்களாகவும் சந்தோஷதாமத்தின் அதிபதிகளாகவும் ஆகின்றீர்கள். ஆத்மாக்களாக நாங்கள் இப்பொழுது எங்கள் வீட்டிற்கு திரும்ப இருக்கின்றோம் என ஆத்மாக்களாக நீங்கள் கூறுகின்றீர்கள். அதனை நினைவு செய்வதால் நாங்கள் அங்கு செல்கின்றோம். இதுவே நினைவு யாத்திரையாகும். உங்களது யாத்திரை எவ்வளவு முதற்தரமானது என பாருங்கள். நீங்கள் எப்படி முதற்தரமானது? நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதே பார்க்கடலுக்கு செல்வீர்கள் என்பது பாபாவிற்கு தெரியும். விஷ்ணு பால் ஏரியில் சயனித்திருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. தந்தை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் பார்க்கடலுக்கு செல்வீர்கள். பார்க்கடல் இப்பொழுது இங்கு இல்லை. எந்த ஏரியை உருவாக்கியவர்கள், அந்த ஏரியை உருவாக்கியவர்கள் நிச்சயமாக அதனுள் பாலை ஊற்றிருக்க வேண்டும். முன்னர் பால் மிக மலிவாக இருந்தது. ஒரு சதத்திற்கு ஒரு குடம் பாலை அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே அதனால் நிரப்பப்பட்டு ஒரு ஏரி ஏன் இருக்க முடியாது? இப்பொழுது பால் எதுவும் இல்லை, எங்கும் நீரே உள்ளது. பாபா நேபாளத்தில் விஷ்ணுவின் மிகப்பெரியதொரு படத்தை பார்த்திருக்கின்றார். அவர்கள் அவரை கருநீளமாக ஆக்கியுள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் நினைவு யாத்திரை மூலம் சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுவது மூலம் விஷ்ணு தாமத்தின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். யாரெல்லாம் நேபாள் வந்தது இங்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஒரு விஷ்ணு கோயிலுக்கு போனோமில்ல, அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இதுதான் பிரம்மா பாபா இங்கே வரும்போது முதல்ல வணங்கக்கூடிய இடம். ஒரு குளம் இருந்தது, அதில் கருப்பாக விஷ்ணு ஆனந்த சயனம் கொண்டிருந்தார் இல்லையா? சொன்ன மாதிரி தண்ணி தான் இருந்தது இப்போது. ஆமாம், அது இந்த காட்மாண்டுக்குள்ளே இருக்குது. சென்ட்ரு பக்கத்தில் இருந்தது. அது கூட ஞாபகம் இருக்குன்னு நினைக்க. ஒரு சென்டருக்கு போன மதியானம் லஞ்சுக்கு அங்கே இருந்த பாபா அடிக்கடி நேபாள ராஜாவை போய் பார்ப்பார், பிஸ்னஸ்க்காக போவார். பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு. இங்கே முதல்ல ஜெர்மனுக்கு சேவை போகும்போது அப்போல்லாம் யாரும் இல்லை. நானே போய் லீஃப்லெட் அடித்து நானே போய் கோயிலுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து, அப்போ ஒரு கோயிலுக்கு போனால் உண்மையாக இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி இந்த காற்றடிச்சு ஃபுல்லாக வச்சுருப்பாங்கல்ல உள்ளே விளையாடுற மாதிரி, அந்த மாதிரி அன்றைக்கி ஏதோ விசேஷ நாள் ஃபுல்லாக அந்த பாலும் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற்றி அதில் விஷ்ணு படுத்துருக்கிறார். டெம்பரவரி விஷ்ணு. அன்றைக்கி என்னடா இப்போ முதல் மாதிரியே பார்த்தேன் நான். அந்த விஷ்ணு சிலை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கோயிலுக்குள்ளே அப்படி வச்சுருக்காங்க. ஸோ பாபா அந்த காலத்தில் அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? பாபா சொல்லார், சத்தியுகத்தில் உண்மையாக பார்க்கடல் இருக்குமா? அதெல்லாம் ஒரு ஊமைக்காக சொல்கிறது. நீங்கள் இங்கேயே தெய்வீக குணங்களும் கிரகிக்க வேண்டும். அதிமேன்மையான சங்கமிகமாகும். கற்பதனால் நீங்கள் அதிமேன்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். ஆத்மாவின் சீரழிந்த சுபாவம் முடிவடைந்து விடுகின்றது. நீங்கள் போதையடைய வேண்டும் என்பதற்காக பாபா தினம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். சிலர் கூறுகிறார், பாபா நான் முயற்சி செய்கிறேன். பாபாவிடம் திறந்த இதயத்துடன் கூறுங்கள். என்ன கூறணும்? பாபா என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் நிச்சயமாக திறமை செய்தி அடைவேன்.
மிக நன்றாக கற்கின்ற முதற்தரமான குழந்தைகள் மிக நல்லதோர் பதிவேற்றி கொண்டிருப்பார்கள். நீங்கள் பாபா கூற வேண்டும் என்னன்னு மறுபடியும், பாபா கவலைப்படாதீர்கள், நான் நிச்சயமாக அவர்கள் போல் ஆகுவேன். பல ஆசிரியர்கள் முதற்தரமானவர்கள் என்பது பாபாவுக்கு தெரியும். அனைவரும் முதற்தரமானவர்கள் ஆகுவார்கள் என்றில்லை. நல்ல ஆசிரியர்கள் ஒருவரை ஒருவர் அறிவார்கள். மகாரதிகளின் வரிசைக்கு அனைவரும் கொண்டு வரப்பட முடியாது. பிரபல்யமானவர்களும் வரக்கூடிய முறையில் நல்ல மிகப்பெரிய நிலையங்களை திறவுங்கள். சென்ற கல்பத்திலும் பொக்கிஷ களஞ்சம் நிரம்பியிருந்தது. சக்கரவர்த்திகளுக்கு எல்லாம் சக்கரவர்த்தியான பாபா நிச்சயமாக உங்கள் பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்புவார். இரு தந்தைகளுக்கும் பல குழந்தைகள் உள்ளார்கள். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளார்கள்? சிலர் ஏழைகள், சிலர் சாதாரணமார்கள், ஏனையோர் செல்வந்தர்கள். முன்னைய சக்கரத்திலும் இவரின் மூலமே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. இது அரசர்களின் தெய்வீக பூமி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜஸ்தான் என அழைக்கப்பட்டது. இது இப்பொழுது அசுர அரசர்களின் பூமியாக உள்ளது. முழு உலகமும் தெய்வீக அரசர்களின் பூமியாக இருந்தது. அங்கு வேறுபட்ட பல்வேறு நாடுகளும் இருக்கவில்லை. டெல்லி யமுனை நதிக்கரையில் இருந்தது. அது பரிஸ்தான் தேவதைகளின் பூமி என அழைக்கப்பட்டது. அங்கு ஆறுகள் என்ன பண்ணிச்சு? ஆறுகள் பெருக்கெடுக்கவில்லை. இப்பொழுது அவை அதிக அளவில் பெருக்கெடுக்கின்றன. அணைக்கட்டுகளும் கூட உடைந்து பெருக்கெடுக்கின்றன. இது நாங்கள் இயற்கையின் அடிமைகள் ஆகியுள்ளதை போன்றதாகும். இதெல்லாம் நிறைய தெரிந்தானே. எல்லா இடத்துலையும் எக்கச்சக்கமான மழை பெஞ்சா பெய்யுது, இல்லைன்னா பெஞ்சா என்ன பண்ணுது? இப்போல்லாம் தெரியும், சென்னையில் இல்லையா, பாம்பே, சென்னை, அது இந்தியாவில் கேட்கவே வேண்டாம், அவ்வளோ மழை பெய்யுது. பின்னர் நீங்கள் அதன் அதிபதிகள் ஆகுவீர்கள். அங்கு உங்களை அவமதிக்கக்கூடிய அளவுக்கு மாய எந்தவித சக்தியுடனும் இருக்க மாட்டாள். ஆட்டம் காண்பதற்கான சக்தி பூமிக்கு இருக்க மாட்டாது. இப்படி பூமி அதிர்ச்சி இருக்காது இல்லையா? இங்கே இப்போ கூட இங்கே நடந்தது நினைக்கும். நீங்கள் மகாவீர்கள், தைரியமான போர் வீரர்கள் ஆக வேண்டும். அனுமான் யாரு? மகாவீர் என்று அழைக்கப்படுகிறார். தந்தை கூறுகிறார், நீங்கள் அனைவரும் மகாவீரர்கள் ஆகுவீர்கள். மகாவீர் குழந்தைகள் ஒருபொழுதும் தளம்பல் அடைய முடியாது. மகாவீர்கள் ஆலயம் கட்டப்பட்டுள்ளன. அங்கு அவர்கள் அதிக அளவு உருவங்களை வைத்திருக்க மாட்டார்கள். ஆகவே மாதிரி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். ஆகவே நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் மிக நன்றாக தெய்வ குணங்களையும் கிரகிக்க வேண்டும். தொடர்ந்து உங்கள் குறைபாடுகளை அகற்றுங்கள். எப்பொழுதும் முகமலர்ச்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புயல்களும் வரும். நீங்கள் புயல்களை அனுபவம் செய்யும் பொழுது மாத்திரமே, ஏன் வருது? நீங்கள் புயல்களை அனுபவம் செய்யும் மாத்திரமே நீங்கள் மகாவீர் ஆக இருக்கும் சக்தி புலப்படும். எப்படி? நல்லா படிச்சிருக்கேன் சார், நல்லா படிச்சிருக்கேன் சார்னா, சரிப்பா நீ படிச்சிருக்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரிவா எக்ஸாம் வைக்கிறேன், பாஸ் பண்ணுறியா பாரு. பாஸ் பண்ணாதானே நீ படிச்சிருக்கியான்னு தெரியும். டெஸ்ட்டு வச்சாதானே தெரியும். இப்போ சக்தி நிரம்பிக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ பாபா சொல்லார், கண்டிப்பாக என்ன வரும்? வந்தால் தானே. நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கிறேன். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக என்ன ஆகுறீங்க? மகாவீர் ஆகுகின்றீர்கள் இல்லையா? ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் பிளேயரு, ஒருத்தர் டிவிஷனல் பிளேயரு, ஒருத்தர் ஸ்டேட் பிளேயரு, எல்லாம் மகாவீர் தானே. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் யார்? அவர் பெரிய ஆள். டிவிஷனலில் இருப்பார், அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் கண்ட்ரிக்கு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல், வேர்ல்டு இருக்குல்ல. எல்லாரும் கேட்டால் சாம்பியன் வாங்க. அவர் ஊர் அளவுக்கு சாம்பியன். அதனால் பாபா சொல்ல, நீங்கள் எல்லாரும் யார்? மகாவீரர்கள் தான். உங்கள் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெற்றி அடைகிறீங்க.
தந்தை மாத்திரமே ஞானக்கடல் ஆவார். சமய நூல்கள் போன்ற ஏனைய அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்குரியவை. இது உங்களுக்காக அதிமேன்மையான சங்கமிகமாகும். கிருஷ்ணரின் ஆத்மா இங்கு அமர்ந்திருக்கின்றார். யார் அவரு? கிருஷ்ணரின் ஆத்மா அமர்ந்திருக்கார். யார் அவரு? அவரே பாக்கியரதம், பகீரதன் ஆவார். அவ்வாறே நீங்கள் அனைவரும் யாரு? நீங்களும் யாரு? அனைவரும் பகீரதன்கள் ஆவீர்கள். யாரு நீங்க? காரணம், நீங்களும் பாக்கியசாலிகள். பக்தி மார்க்கத்தில் எவருடைய காட்சியையும் தந்தையால் அருள முடியும். இதனால் மக்கள் அவரை சர்வயாபி என கூறிவிட்டார்கள். இதுவும் நாடகத்தின் நியதியாகும். குழந்தையாக நீங்கள் மிக மேன்மையான கல்வியை கற்கின்றீர்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குறி எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே சிக்கிலதே நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். 1. நினைவையாத்து நிலைத்திருப்பதன் மூலம் ஆத்மாக்களை உங்களின் பதிந்துள்ள துருவை அகற்றி மிக மிக அன்பானவர்கள் ஆகுங்கள். உங்கள் தந்தையை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய வகையில் அத்தகைய அன்பு இருக்க வேண்டும். 2. மாயின் புயல்களிட்டு பயப்படாதார்கள். ஏன்? மகாவீரர்கள் ஆகுங்கள். உங்கள் குறைபாடுகளை தொடர்ந்தும் அகற்றுங்கள். எப்பொழுதும் முகமலர்ச்சியாக இருப்பதுடன் என்றுமே அசைக்க முடியாதவராக இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் தூய எண்ணங்களின் களஞ்சியத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்களின் மனதின் சக்தியால் சேவை செய்வதை இலகுவாக அனுபவம் செய்வீர்களாக. உங்கள் தூய எண்ணங்களின் களஞ்சியத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்களின் மனதின் சக்தியால் சேவை செய்வதை இலகுவாக அனுபவம் செய்வீர்களாக. அகநோக்கு உடையவராகி உங்களின் எண்ணங்களின் சக்தி களஞ்சியத்தை சேமியுங்கள். தூய எண்ணங்களின் இந்த சக்தியானது இலகுவாக உங்களின் வீணான எண்ணங்களை முடித்துவிடும். அத்துடன் உங்களின் நல்லாசிகளும் தூய உணர்வுகளினதும் சொரூபமாக இருப்பதன் மூலம் மற்றவர்களையும் மாற்றக்கூடியது. தூய எண்ணங்களின் களஞ்சியத்தை சேமிப்பதற்கு என்ன பண்ணணும்? முரளியின் ஒவ்வொரு கருத்தையும் வெளிப்படுத்துவதுடன் ஒவ்வொரு கவனமும் அவற்றை பணியில் சக்தியின் வடிவத்தில் பயன்படுத்துங்கள். நீங்கள் தூய எண்ணங்களின் இந்த சக்தியின் களஞ்சியத்தை எந்த அளவிற்கு சேமிக்கின்றீர்களோ அதற்கேற்ப இலகுவாக நீங்கள் உங்களின் மனதால் சேவை செய்வதில் அனுபவசாலி ஆகுவீர்கள். ஸ்லோகம். உங்கள் மனதில் பொறாமை மற்றும் முரண்பாடுகளுக்கு எல்லா வேலைக்குமாக விடை கொடுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் மனதின் பொறாமை மற்றும் முரண்பாடுகளுக்கு எல்லா வேலைக்குமாக விடை கொடுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவ்யக்த சமிஞ்சை. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். நீங்கள் தற்போது உங்களின் சரீரம், மனம், செல்வம் மற்றும் நேரத்தை பயன்படுத்துவதை விட உங்கள் மனதின் சக்திகளை கொண்டு சேவை செய்யும் பொழுது குறுகிய காலத்தில் நீங்கள் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள். உங்களின் சுபாவத்தை மாற்றுவதற்கு அல்லது ஒன்று கூடலில் நன்றாக பழகுவதற்கு சேவையில் அதிக வெற்றி கிடைக்காவிட்டால் மனசோர்வடைவதை நிறுத்துவதற்கென இப்பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் முடிவிற்கு வந்துவிடும்.
உங்களின் சுபாவத்தை மாற்றுவதற்கு அல்லது ஒன்றுக்கூடலில் நன்றாக பழகுவதற்கு சேவையில் அதிக வெற்றி கிடைக்காவிட்டால் மனசோர்வடைவதை நிறுத்துவதற்கென இப்பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் முடிவிற்கு வந்துவிடும். எப்போது? மனதால் சேவை செய்யும் பொழுது. அப்போ நீங்கள் மகத்தான வெற்றியை அடைவீர்கள். அச்சா. ஓம் சாந்தி. ஸோ என்ன சொல்கிறாங்க பாபா நமக்கு இன்னைக்கு? முட்களிலிருந்து மலர்களாக மாற்ற வந்திருக்கிறார் பாபா. யாரையும் சந்தோஷமற்றவர்களாக ஆக்கக்கூடாது. நாடகம் தனித்துவமானது. பாபா சொல்றாரு, பிரம்மா பாபா மாத்திரம் கிடையாது, நீங்கள்லாம் கூட யார் பாக்கியரதமானவர்கள், நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலிகள், அதனால் நீங்களும் பாக்கியரதம் அப்படிங்கிறார். பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு போதை இருக்குன்னு, நீங்களாம் யார்? இறை மாணவர்கள். அது ஞாபகம் வச்சுக்கணும். அசரீரியான ஆத்மாக்களுக்கு அசரீரியான ஆசிரியத்தை கற்பிக்கின்றார், மேன்மையான கல்வி கற்பிக்கின்றார். ஆமாம், அசரீரி உலகத்தில் ஏதாவது ஈர்ப்பு இருக்குமா? பாபா கிட்ட இருக்கணும், ஒன்றும் இருக்காது. ஆமாம், பாபா சொல்றாரு எல்லாரும் மறு ஜென்மத்துக்கு போகிறாங்க பிகேஸ். பாபா சொல்ல கொஞ்சம் கணக்கு இருக்குது, ஆனால் நல்ல குடும்பத்தில் பிறப்பாங்க. கர்ப்பப்பையில் அவங்க துக்கத்தை கொஞ்சம் இருக்கும், ஆனால் இப்போ பறக்கிற குழந்தைங்க மாதிரி அனுபவம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறார். ஆமாம், துவாபர யுகத்திலிருந்து. ஏன்னா நீங்கள் பக்தி மார்க்கத்தில் சரீர உணர்வுக்கு வந்துடுறீங்கன்றார். ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும். ருண்ட மாலை, ருத்ர மாலை, விஷ்ணு மாலைன்னெலாம் சொல்கிறார். ஸோ எல்லாருமே நீங்கள் எதில் வருவீங்க? விஷ்ணு மாலையில் வர்றீங்களோ இல்லையோ, ருண்ட மாலையில் வருவீங்களோ இல்லையோ, ஆனால் என்ன மாலையில் வருவீங்க? ருத்ர மாலையில் வருவீங்க. அதாவது ருண்ட மாலை என்பதும் ருத்ர, அதாவது விஷ்ணு மாலைன்றது ஒன்று தான் இல்லையா? ருண்ட மாலை வேறு, ருத்ர மாலை வேறு. ருத்ரன்றது சிவனை குறிக்கக்கூடியது, ருண்டம் என்பது விஷ்ணுவை குறிக்கக்கூடியது. ஆமாம், பாபா சொல்றாரு அதில் தொழில் இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு இல்லையா, யார் யார் என்ன பண்ணுறாங்கன்றது. எங்கே வேணால் படத்தை நீங்கள் தயார் பண்ணலாம், சொல்லலாம் அப்படிங்கிறாரு. ஆமாம், அங்கே போயில்லை இல்லையா, இங்கே மலராகணும் இல்லையா, சன்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. ஆமாம், இதெல்லாம் இந்த காலத்துக்குரியது இல்லையா. பாபா சொல்லாரு, பார்க்க போனால் இது 21 பிரிவின் இது சேர்ந்தது தான் கல்வி என்பது. தன்னை விட மேன்மையாக்குறார் பாபா. ஒரு அப்பா கூட என்ன பண்ணுவார், லௌகிக்க அப்பா கூட தன்னை மேடமே பாபா உங்களை அதிமேன்மையானவர் ஆக்குறேன்றார். ஆமாம், மனசா சேவையும் செய்து செய்யணுங்கிறார். ஆமாம், துருவ அகற்றிருந்தால் தான் காந்தம் இழுக்குன்றார் பாபா இல்லையா. நினைவு யாத்திரையில் தான் இருக்க முடியும். ஆமாம், எல்லாம் பௌதிக உலகத்தில் தான் அனுபவிக்க முடியும். மேலே என்ன பண்ணுவீங்க? புயல்கள் வரும், எங்கே நிற்கிறீங்க? ஆமாம், யுத்த காலத்தில் எப்படி யுத்தம் நிற்கும்போது நடக்கும்போது சொல்ல முடியுமா ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கு, ஐயோ மெல்லமா அடியா, கொஞ்சம் சொல்லிட்டு வாயா முன்னாடி, சொல்ல முடியுமா என்ன? இப்போ நிறைய வானிலை கேட்குறாரு, இப்படியெல்லாம் கூட வருமா பாபான்னா அது எப்படி வேணா வரும். நீ தயாராக இருக்கிறீங்களா? அது இல்லாமல் அழகாக சொல்கிறார், யுத்த காலத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எல்லாரும் ஒரே மாதிரி மாயை வெற்றி அடையிறதில்ல இல்லையா.
அடிக்கடி சொல்லுவாங்களே, அது கிரேட் அலெக்சாண்டர் உலகத்தையே வென்றார்னு. அவர் ஊர்லேயே இருக்கிறவங்களுடைய சண்டை போட்டிருந்தா அவர் கிரேட் அலெக்சாண்டர் உலகமே பேசுமே என்ன? ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து போனார் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போது நீங்கள் புருஷார்த்த பண்ண என்ன வரும்? அதுக்கு தந்தாப்பில் வரும். இப்போ வரணுமா வேண்டாவா? அப்போ காலையில் ஏஞ்சி சொல்கிறீங்களா, பாபா இன்னைக்கு பார்த்து ஏதாவது ஒன்று அனுப்பு. பாபா சொல்ல நான் செக் பண்ணணுன்ற, நம்மக்கிட்ட இந்த பவர் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரி என்ன பண்ணுது, தயாரிக்கிற என்ன பண்ணுறாங்க, வெப்பன்ஸை வந்து செக் பண்ணுறாங்க, அணு ஆயுதம் வந்து செக் பண்ணுறாங்க. எப்படி செக் பண்ணுறது இல்லையா? அப்போ அதை செக் பண்ணாதான் தெரியும் அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லு. அது வந்து வெடிக்கணும். தீபாவளி வரப்போகுது இல்லையா? பட்டாசு நிறைய வாங்கி வச்சுட்டு என்ன ஆகுறது இல்லை, வெடிக்கனா வெடிக்காது. அப்போ என்ன வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ சிவகாசியில் என்ன பண்ணுறாங்க, டெய்லி வெடித்து வச்சு செக் பண்ணுவாங்க தெரியுமாங்க. அங்கே டெய்லி தீபாவளி தான். ஏன்னா அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராடக்டை ஈவினிங் நேரத்தில் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்ட்ரி மேலேருந்து தெரியும் அங்கே புஸ்வானமாக அது வெடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஃபேக்ட்ரிக்காரங்க நைட்டில் தானே செக் பண்ண முடியும். அப்போது அன்னைக்கு செஞ்ச லாட்டை என்ன பண்ணுறாங்க, மேலே வெடிக்க விடுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு தீபாவளின்னா டெய்லி தான் தீபாவளி இல்லையா? இந்த மாதிரி வெளியே வரும்போது தான் அது வருஷம் முழுவதும் தயாரித்து ஒரு நாளில் கறி ஆக்கிறாங்க, அது வேறு விஷயம். பாருங்க, இப்படியும் ஒன்று இருக்குது. அவ்வளோ வருஷம் தயாரித்து வருஷம் முழுதும் தயாரிக்கிறாங்க, ஒரே நாளில் காலியாக போகுது. அதனால் பாபா சொல்கிறார், கண்டிப்பாக என்ன வரும், தடைகள் வரும் இல்லையா? அப்போ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறோமா, பக்தியில் தான் கடவுளே ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடாத, இன்றைக்காவது எப்படியாவது அந்த ஆள்கிட்ட தப்பிச்சு இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும் ஒரு பயத்தோடு தான் இந்த இடத்துக்கு போவோம் இல்லையா? இப்போ அப்படியா? வரட்டும் அப்பா, இன்னைக்கு நீ எப்படி தான் என்னுடைய பொறுமை இழக்க வைக்கிற, இல்லை எப்படி தான் எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற பார்ப்போம் அப்படின்னு போகிறோமா இல்லையா? எவ்வளவு கேவலமாக பேசினாலும் நான் அப்செட் ஆக மாட்டேன். இப்படி ஒரு மைண்ட் செட்டோட எங்கேயாவது போனால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, ஆம்ஸ்ட்ராங் வந்து மேலே இறங்கும் போது ஃபஸ்ட்டு ஆம்ஸ்ட்ராங் தெரியும். யார் அது ஆம்ஸ்ட்ராங் தெரியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங். ரெண்டாவது ஆள் யாருன்னு தெரியாது. பாருங்க, முதல் ஆள் தெரியுது, ரெண்டாவது ஆள் யாருன்னே தெரியாது. உலகமே அப்படி தான், முதல் ஆளுக்கு தான் தெரியும், ரெண்டாவது ஆள் யாருன்னு தெரியாது. எனிவே அவங்க இறங்கும் போது அங்கே எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அது இழுக்குமா, அப்படி சல்லுன்னு உள்ளே போயிடுவோம்னா, அப்போ எல்லாமே ப்ரீ பிளான். அப்படி இழுக்கிறதுனா டக்குன்னு எப்படி மேலே வர்றது, வேறு ஏதாவது ஆச்சுன்னா எப்படி, அத்தனையும் யோசனை பண்ணிட்டு தான் போகிறாங்க அங்கத்துக்கு இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணோம், அது எப்படி வேணால் வரும். இன்றைக்கி நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன், இல்லையா எங்கேயாவதுக்கு போகிறேன்னா அது எப்படி வேணால் வரும். அதோடு போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீ இப்படி தான் வரணும், இப்படி தான் அவங்க இருப்பாங்கன்னு போகவே முடியாது நீங்கள் இல்லையா? அதனால் பாபா நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்றாரு. புயல் வரும், மகாவீர் ஆகணும்னா பிரச்சனை வரணும். வரலன்னா என்ன அர்த்தம், இன்னும் 1வது கிளாஸை தாண்டலைன்னு அர்த்தம். ஆமாம், மகாவீர் தானே. ஒருத்தர் கேட்டார், இவ்வளோ காலம் பிகேவே இருந்து என்ன சாதிச்சிங்கன்னு. அவர் சொன்னார், பிகேவே இருக்கிறதா என் சாதனை, நான் வேறு எதுவும் பண்ணலானாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் நீங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணாமல் நான் இருக்கேன் பாருங்க, அதே பெரிய சாதனை. இதுக்கு விட என்ன சாதனை வேணும்னாரு. நான் யோகா பண்ணுறனோ கிளாஸ் கேட்குறனோ அதெல்லாம் விடு, சென்டரில் என்ன வீட்டில் இருக்கிறதே சொல்கிறேன் நான். வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்களா, உலக ரீதியால் இல்லாமல் அதிலிருந்து வேறுபட்டுருக்கீங்களா, அதே பெரிய விஷயம் இல்லை, வேற என்ன வேணும்? அதனால தான் பாபா சொல்கிறார், நீங்கள்லாம் என்னுடைய செல்ல குழந்தைங்க, லாஸ்ட்டு குழந்தை கிரேட் தான் அப்படிங்கிறார் இல்லையா? எத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணுறோம்ல. அச்சா சரி, நம்மள கிரேட் பாபாவுக்காக யோகா பண்ணலாம். பிரிஜ் மோகன் பாய்க்காக அவர் ஆமாம் அவர்
ரொம்ப சீனியர் பிரதர் இல்லை, ஃபவுண்டேஷன் இல்லை, அவருக்கும் சேர்ந்து யோகா பண்ணலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி தீபாவளிக்கு எல்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா லிங்க்கில்? பண்ணுங்க பண்ணாதவங்களாம்.